WWE ஜாம்பவான் ஜான் சீனா ஓய்வு பெற்றிருக்கிறார். மேலும் தனது கடைசி போட்டியில் கண்தரை எதிர்கொண்ட நிலையில் தோல்வியையும் தழுவியிருக்கிறார். மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன், குழந்தைகளுக்கு ஒரு ஃபேவரட்டான ஒரு கேரக்டர் கண்டிப்பா ஜான் சீனா தான் சொல்லணும். அவர் WWEல அவர் கடந்து வந்த பாதை என்னவாக இருக்கிறது, அது பற்றிய விவரங்களை பதிவு பண்ணுங்க மணிகண்டன். 90s கிட்ஸ்களுடைய WWE ஆதர்ச நாயகன், உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான ரசிகர்களை வைத்திருந்தாலும் இந்தியாவில தனி செல்வாக்குடன், அதாவது ஜான் சீனாவுடைய ஸ்டைலை ஃபாலோ பண்ணக்கூடிய இளைஞர்கள், சிறுவர்கள் அதிகமாக இருந்தனர். அவர் தனது 48வது வயதுல இன்றுடன் WWE இருந்து ஓய்வு பெற்றிருக்கிறார். குறிப்பாக ஜான் சீனாவை ஒரு லாங் டைம் பிளேயராக பார்த்த இளைஞர்கள், சிறுவர்கள் இன்று தங்களுடைய 30கள்ல இருந்தாலும் இன்று வரையில ஜான் சீனா தான் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என குறிப்பிடும் அளவிற்கு மிகப்பெரிய சாதனைகளை படைத்திருக்கக்கூடிய WWE கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் சூப்பர் ஸ்டார் ஜான் சீனா இன்று WWE இருந்து ஓய்வு பெற்றிருக்கிறார். குறிப்பாக 1999 புரோட்டோடைப் என்ற பெயர்ல தனது தொழில்முறை ரெஸ்லிங்க தொடங்கியவர். 2002 தான் WWE முதன்மையாக அறிமுகமாகிறார். ராப் கலாச்சாரம் கலந்த டேக் ராப் கேரக்டர் மூலம் ரசிகர்களை கவர்ந்தவர். உரிய நிறுவனத்தின் முகமாக பின்னால மாறுகிறார். இதுவரையில WWE வரலாற்றுல 16 உலக சாம்பியன்ஷிப் பட்டங்களை வென்றவராக ரிக் ஃப்ளேவர் சாதனையை சமன் செய்து 17வது உலக சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றிருக்கிறார். அதாவது WWE பொறுத்தவரையில வேர்ல்டு ஹெவிவெயிட், யுனைடெட் ஸ்டேட்டஸ், டாக் டீம், மணி இன் த பேங்க் என பல்வேறு வகையில இந்த போட்டிகள் நடைபெறும். இந்த அளவுல காலத்திலேயே சிறந்தவர்கள் ஒருவராக, கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமாக அவர் விளங்குகிறார். குறிப்பாக 2000களின் நடுப்பகுதியில இருந்து ஒரு தசாப்தத்துக்கு மேலாக WWE நிறுவனத்தின் முக்கிய முகமாக, அதாவது அந்த WWE அம்பாசிடராகவே அவர் மாறியிருந்தால் என்று சொன்னாலும் அது மிகையாகாது. அவரது சிக்னேச்சர் ஸ்லோகனான ஹசில், லாயல்டி, ரெஸ்பெக்ட் போன்ற மதிப்புகள் மையமாக கொண்டு இந்த ரசிகர்களிடையே அவர் மிகப்பெரிய கவனம் ஈர்த்திருந்தார். இடையில திரைப்படம் மற்றும் டிவி நிகழ்ச்சிகளிலும் கூட அவர் கலந்திருந்தார். அது மட்டுமல்லாமல் மேக் அ விஷ் பவுண்டேஷன் மூலமாக ஆபத்தான நோய்கள்ல பாதிக்கப்பட்டிருக்கூடிய குழந்தைகளுடைய ஆசைகளை நிறைவேற்றி ஒரு WWE ஸ்டாராக மட்டுமல்லாமல் ஒரு மனிதராகவும் சமுதாயத்திற்கு அவர் பல்வேறு தொண்டுகள் ஆற்றியிருக்கிறார். 650க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு அவர்களால் நனவு காணாத கனவுகளை நினைவாக்கி இருக்கிறார். மேக் அ விஷ் வரலாற்றிலே அதிக ஆசைகளை நிறைவேற்றிய பிரபலமாக இதற்கான கின்னஸ் சாதனையிலும் ஜான் சீனா இடம்பெற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. 2025 அவருடைய ஓய்வு அறிவிப்பு, அதாவது 2024 மணி இன் த பேங்க் நிகழ்ச்சியில 2025ஆம் ஆண்டுதான் தனது ரெஸ்லிங்குடைய கடைசி ஆண்டாக இருக்கும் என தெரிவித்து ஃபேர்வெல் டூரை நடத்தியிருந்தார். அதற்கு பிறகாக 2025 ராயல் ரம்பிள், எலிமினேஷன் சாம்பர், ரெஸ்லிமேனியா 41 உள்ளிட்ட முக்கிய நிகழ்ச்சிகள்ல அந்த ஃபேர்வெல் டூர்ல இடம்பெற்றிருந்தது. என்ற நிலையில இன்று சாட்டர்டே நைட் மேட்ச்ல கண்டருடன் தோல்வியுடன் அவரது ஆட்டம் முடிவடைந்திருந்தாலும் சூப்பர் ஸ்டார்களுக்கு என்றைக்குமே தோல்வி இல்லை என்பதை நினைவூட்டும் விதமாக WWE முக்கியமான நட்சத்திரங்கள் அனைவரும் வந்து அவரை வழி அனுப்பி சென்றதை பார்க்க முடிகிறது. முக்கியமாக அவருடைய வரலாற்றை பார்க்கும்போது உலக சாம்பியன்ஷிப் பட்டங்களை 17 முறை வென்றிருக்கிறார். WWE சாம்பியன்ஷிப், வேர்ல்டு ஹெவிவெயிட், அன்டிஸ்பியூட்டட் WWE ஆகிய பட்டங்களை 17 முறையும், வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் 3 முறையும், யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப் 5 முறையும், அதே போல டாக் டீம் சாம்பியன்ஷிப் 4 முறையும், அதாவது குறிப்பாக ஷான் மைக்கேல்ஸ், பட்டிஸ்டா, மிஸ் டேவிட் ஒட்டுங்கா போன்ற சக வீரர்களுடன் சேர்ந்து 4 முறையும், ட்ரிபிள் கிரவுன் சாம்பியன்ஷிப் 3 முறை சாம்பியன்ஷிப்பை வென்ற 35வது ஆளாகவும், கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் வென்ற 25வது பெயராகவும் சேர்ந்திருக்கிறார். ராயல் ரம்பிள் போட்டியில 2008, 13ஆம் ஆண்டுகள்ல வெற்றி பெற்றிருக்கிறார். மணி இன் த பேங்க்ல 2012ஆம் ஆண்டு வெற்றி பெற்றிருக்கிறார். எலிமினேஷன் சேம்பர்ல எல்லினசெல், அயன்மேன், TLC, ஐகுட், ஸ்டிபுலேஷன் போட்டிகள் போன்ற பட்டங்களையும் வென்றிருக்கிறார். ரெஸ்லிமேனியாவை பொறுத்தவரையில ரெஸ்லிமேனியா 22, 23, 27, 28, 29, 41 ஆகிய 6 முக்கிய மெயின் ஈவென்ட்கள்ல பங்கேற்றிருக்கிறார். இப்படியாக பல்வேறு போட்டிகள்ல வெற்றி பெற்று பல முறை சூப்பர் ஸ்டார் ஆஃப் த இயர், WWE உட்கட்டமைப்பு விருதுகள்ல ஒன்றாக இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் ஆஃப் த இயர் வெற்றி பெற்றிருக்கிறார். WWE ஃபேஸ் ஆஃப் WWE விருதை வெற்றி பெற்றிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். 2.66 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.25 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் Facebook ஃபாலோவர்ஸ், 25 லட்சம் Instagram ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் X ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ்.
அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888838. இமெயில் advt@dttv.in.